العالمين والصلاة والسلام على رسولنا الأمين ونبينا محمد وعلى آله وصحبه ومن سار على نهجه بإحسان إلى يوم الدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜகாத் என்ற பிரதான தலைப்பிலே முதலாவது பகுதியில் இடம்பெறக்கூடிய இரண்டாவது ஹதீஸுக்கான விளக்கத்தை இன்ஷா அல்லாஹு தஆலா நாங்கள் பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். وعن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ما من صاحب ذهب ولا فضة لا يؤدي منها حقها إلا إذا كان يوم القيامة صفحت له صفائح من نار فأهمي عليها في نار جهنم فيكوى بها جنبه وجبينه وظهره كلما ردت أعيدت له في يوم كان مقداره 50,000 سنة حتى يقضى بين العباد فيرى سبيله إما إلى الجنة وإما إلى النار. இந்த ஹதீஸ் நீண்ட ஒரு ஹதீஸ். ஜகாத் கொடுக்க மறுத்தவர்கள், ஜகாத் கடமையாக இருந்தும் பொதுபோக்காக அதனை நிறைவேற்றாமல் தவறவிட்டவர்களுக்கான தண்டனை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதாவது தங்கம், வெள்ளி, இந்த கனியவனங்களை சொந்தமாக வைத்திருந்து அதற்கு கொடுக்க வேண்டிய உரிமையை நிறைவேற்றாமல் மரணித்தவர் மறுமை நாளில் அந்த தங்கமும் வெள்ளியும் நரகப் பெருநெருப்பில் சூடாக்கப்பட்டு தங்கமும் வெள்ளியும் அவை அடித்து தட்டையாக அல்லது அந்த கட்டியாக ஆகும் வரை தட்டப்பட்டு அதன் மூலம் அவருடைய விலாப்புறம், அவருடைய நெற்றி, அவருடைய முதுகு முதலான உடற்பாகங்களில் ஒத்தடம் போடப்படும். இவ்வாறு திரும்ப திரும்ப மீள மீள அவருக்கு இந்த தண்டனை கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கும். அதாவது மறுமை நாளின் ஒரு நாள் 50,000 வருடங்களுக்கு சமனானது. அந்த நாளில் இவ்வாறு தண்டனை கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கும். அடியார்களுக்கு இடையில் அல்லாஹ் தீர்ப்பளிக்கும் வரை அவர் தனது வழியாக சொர்க்கத்தை அல்லது நரகத்தை கண்டுகொள்வார். இந்த ஹதீஸ்ல முதலாவது பகுதியில படிக்கிறோம், தங்கம் வெள்ளிக்குரிய ஜகாத்தை கொடுக்க மறுத்தவருக்கு அதே தங்கத்தை அல்லாஹ் நரகத்திலே சூடாக்கி அதை நன்றாக தட்டி விசாலமாக்கி அதன் மூலம் விலாப்புறத்திலே, நெற்றியிலே, முதுகிலே சூடு போடுவான். இந்த கருத்தை சொல்லக்கூடிய ஒரு குர்ஆன் வசனமும் இருக்கிறது. சூரத்து தௌபா 34ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வல்லதீன யக்னிஸூன الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. யாரெல்லாம் தங்கம் வெள்ளியை சேமித்து அல்லாஹ்வுடைய பாதையில் அதனை செலவழிக்காமர்கள் இருந்தார்களோ அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை உண்டு என்று நபியே நன்மாராயம் கூறுங்கள். அந்த வசன தொடரிலே அல்லாஹ் இந்த தண்டனையை சொல்றான். தங்கம் வெள்ளியே அல்லாஹ் மறுமை நாளில் நரக பெருநெருப்பில் சூடாக்கி இந்த உறுப்புகளின் மீது சூடு போடுவதாக சூரத்து தௌபாவிலும் சொல்கின்ற விஷயம்தான் இங்கு வருகிறது.
இவ்வாறு மறுமையிலே அல்லாஹு தாலா அந்த தண்டனை கொடுத்து கொண்டே இருப்பான். அதாவது அடியார்களுக்கு இடையில் அல்லாஹ் தீர்ப்பளிக்கும் வரை யார் சொர்க்கம் செல்வார்கள் யார் நரகம் செல்வார்கள் தீர்ப்பளிக்கும் வரைக்கும் தொடர்ந்து இது நடந்து கொண்டே இருக்கும். சில கடைசியிலே அவர் ஒரு வழியை பார்ப்பார். ஒன்று அது சொர்க்கமா இருக்கலாம் அல்லது நரகமா இருக்கலாம். இரண்டாவது கீல யா ரசூலல்லாஹ் ஃபல் இபில். அப்ப சஹாபாக்கள் அந்த சபையில இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, அல்லாஹ்வின் தூதரே, ஒட்டகத்துக்குரிய ஹக்க கொடுக்காம இருந்தவங்களுக்கு என்ன தண்டனை? قال ولا صاحب ابل لا يؤدي منها حقها. யார் ஒட்டகத்தை வைத்து கொண்டிருந்து அந்த ஒட்டகத்திலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கப்பட வேண்டிய ஹக்கை கொடுக்காமல் மரணித்தாரோ, அந்த ஹக் என்னவென்றால் ومن حقها حلبها يوم ورودها. அந்த ஒட்டகங்களை தண்ணீர் கொடுக்கின்ற இடத்துக்கு கொண்டு வருகின்ற பொழுது அந்த இடத்திலே யாராவது நின்றால், ஏழையோ யாரோ நின்றால், அந்த ஒட்டகத்திலே பாலை கறந்து அவர் கொடுக்கவில்லை என்றால் மறுமை நாளில் இல்லா இதா கான யௌமுல் கியாமா புத்திஹ லஹா பிகாஇன் கர்கர அவ்ஃபர. ஒரு விசாலமான சமதரையான ஒரு பூமியிலே அவர் முகம் குப்புற கிடத்தப்படுவார். மா கானத் லா யஃப்கிது மின்ஹா ஃபஸீலன் வாஹிதன். அந்த ஒட்டகத்தின் குட்டிகளில் எந்த ஒரு குட்டியும் தவறாது ததஉஹு பி அஹ்ஃபாஹிஹா, தன்னுடைய கால் குளம்பால் அந்த மனிதனை மிதிக்கும். வதஅதுஹு பி அஃப்வாஹிஹா, அதன் வாய்களினால் அவரை கடிக்கும். குல்லமா மர்ர அலைஹி ஊலாஹா ருத்த அலைஹி உஹ்ராஹா ஃபீ யௌமின் கான மிக்தாரு 50000 சனா ஹத்தா யுக்லா பைனல் இபாத் ஃபயரா சபீலஹு இம்மா இலல் ஜன்னah வ இம்மா இலன் நார். அதாவது இந்த ஒட்டக குட்டிகள் அனைத்தும் அவரை மிதித்து கொண்டு கடித்து கொண்டு செல்லும். எந்த அளவுக்கு என்றால் கடைசியாக செல்கின்ற அந்த ஒட்டக குட்டி சென்று முடித்தவுடன் முதலாவது சென்ற அந்த ஒட்டக குட்டி மீண்டும் வந்து விடும். அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த அளவுக்கு வேகமாக இவை அந்த மனிதனை காலால் மிதித்து வாயால் கடித்து கொண்டே தொடர்ந்து இருக்கும். அதாவது அவனுக்கு எந்த ஒரு ஓய்வும் இல்லை. அல்லாஹு தஆலா ஒரு நிமிடமேனும் அந்த தண்டனையிலிருந்து அவனுக்கு ஒரு அவகாசத்தை கொடுக்க மாட்டான். மீண்டும் மீண்டும் அந்த ஒட்டக குட்டிகள் அவனை மிதித்து கொண்டு கடித்து கொண்டு போகும். 50,000 வருடங்களுக்கு நிகரான அந்த நாளில் அல்லாஹ் அடியார்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிக்கும் வரைக்கும் இது நடந்து கொண்டிருக்கும். அப்பொழுது அவன் தனது வழியாக சொர்க்கத்தை காண்பான் அல்லது நரகத்தை காண்பான் என்று சொன்னான். அப்ப இது உங்களுக்கு தெரியும், ஜக்காத்துல கால்நடைகளுக்கான ஜக்காத் இருக்குது. ஒட்டகம், ஆடு, மாடு, இவற்றுக்கான விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பிறகு பார்ப்போம். ஆனால் இந்த ஹதீஸ் மறுமையிலே அப்படி அந்த ஹக்க கொடுக்காத ஆட்களுக்கு அந்த ஒட்டகம் ஈன்றெடுத்த குட்டிகளால தண்டனை வழங்கப்படும் என்று அல்லாஹு தஆலாவுடைய தூதர் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க. கீல யா ரசூலல்லாஹ் ஃபல் பக்கரு வல் கனம். அல்லாஹ்வின் தூதரே, அப்படி என்றால் ஆட்டையும் ஆடுகளையும் வைத்துக் கொண்டிருந்தவருக்கு என்ன தண்டனை? அதை வச்சு கொண்டிருந்த ஜக்காத் கொடுக்க இல்லைண்டா என்ன தண்டனை? வலா சாஹிபு பக்கரின் வலா கனமின் லா யுஅத்தி மின்ஹா ஹக்கஹா இல்லா இதா கான யௌமுல் கியாமத்தி புத்திஹ லஹா பிகாஇன் கர்கர் லா யஃப்கிது மின்ஹா ஷைஅன். அந்த மனிதனும் ஒரு இந்த ஹக்க கொடுக்காம வாழ்ந்து மஃபாத்தா இருந்தா மறுமை நாளில் முகம் குப்புற கிடத்தப்படுவான். பெரிய ஒரு சமதரையான விசாலமான ஒரு பூமியிலே அந்த ஆட்டுட கன்று அல்லது ஆட்டுக்குட்டிகள் எதுவுமே அவனை தவற விடாது மிதிச்சு கொண்டு போகும். எப்படி அந்த ஆட்டுக்குட்டிகளையும்
கன்றுகளையும் ரசூல்லா சொல்றாங்கண்டா அக்ஸாஉ வலா ஜல்ஹாஉ வலா கத்பாஉ, அதாவது இந்த கொம்புகள் வளைந்தவைகளான ஆட்டுக்குட்டியும் கன்றுகளும் சொல்றாங்க. அதே போல கொம்பில்லாத ஆட்டுக்குட்டியும் கொம்பில்லாத மாடுகளும், அதே போல கொம்புகள் உடைக்கப்பட்ட அந்த ஆடுகளும் மாடுகளும் இவ்வாறு அந்த மனிதனை குத்தும். எப்படி குத்துது? தன்திஹு பி குரூனிஹா, கொம்புகளால குத்தும். வததஹு பி அத்லாஃபிஹா, தங்களுடைய கால் குளம்புகளால் அவனை மிதிக்கும். குல்லமா மர்ர அலைஹி ஊலாஹா ருத்த அலைஹி உக்ராஹா ஃபி யௌமின் கான மிக்தாரு 50,000 சனா ஹத்தா யுக்தா பைனல் இபாதி ஃபயரா சபீலஹு இம்மா இலல் ஜன்ன வ இம்மா இலன் நார். இங்கே தான் சொல்றாங்க, அந்த எல்லா கன்றுகளும் எல்லா அந்த ஆட்டுக்குட்டிகளும் கடைசியாக போய் முடிந்தவுடன் முதலாவது போனது அவசரமாக வந்துடும். வந்து அவனை மிதிச்சு கொண்டு கொம்பால குத்தி கொண்டு போய்கொண்டே இருக்கும். 50,000 வருடங்களுக்கு ஒரு நாள், 50,000 வருடங்களுக்கு சமனான அந்த நாளில் அல்லாஹ் அடியார்கள் எமக்கு தீர்ப்பளிக்கும் வரை அவன் தனது வழியாக சொர்க்கத்தை காண்பான் அல்லது நரகத்தை காண்பான் என்று சொன்னான். அப்ப இது ஆடு மாடுகள் வச்சு கொண்டு ஜகாத் கொடுக்காமல் இருந்தவங்களுக்குள்ள தண்டனை. கீல யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, ஃபல் கைல், நீங்க குதிரையை பத்தி சொல்லுங்கள், குதிரைக்குரிய ஹக் என்னன்னு கேட்டாங்க. அப்ப ரசூல்லா சொல்றாங்க, ஃபல் கைலு ஸலாஸா, குதிரை என்பது 3 வகையான நோக்கத்திற்காக உலகத்தில் மனிதர்கள் பயன்படுத்துறாங்க. ஒன்று லிரஜுலின் விஸ்ர், ஒரு மனிதனுக்கு பாவத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய குதிரை. வஹிய லிரஜுலின் சித்ரு, இன்னொன்று இருக்கிறது அவனுடைய தேவையை நிறைவேற்றுகின்ற குதிரை. வஹிய லிரஜுலின் அஜர், இன்னொரு குதிரை இருக்கிறது அவனுக்கு நற்கூலியை பெற்றுக் கொள்ளக்கூடிய குதிரை என்று 3 வகையா பிரிச்சுட்டு சொல்றாங்க. ஃபஅம்மல்லதி ஹிய லஹு விஸ்ர், பாவத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய குதிரையை பொறுத்தமட்டில் அவன் யார் என்று சொன்னால், ஃபரஜுலுன் ரபதஹா ரியாஅன் வ ஃபஹ்ரன் வ நிவாஅன் அலா அஹ்லில் இஸ்லாம், அந்த மனிதன் இஸ்லாமியர்களுக்கு எதிராக போராடுவதற்காக, பெருமைக்காக, முகஸ்துதிக்காக தன்னுடைய குதிரையை கட்டி வைத்தான். அப்படின்னா காஃபிரான மனிதன் குதிரை, நிராகரிப்பாளரான மனிதன் குதிரை. அவன் யுத்தத்தில இஸ்லாமியர்களை எதிர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கட்டி வச்சான். எனவே அந்த குதிரையால் அவனுக்கு எந்த நன்மையும் இல்லை, பாவம். ஃபஹிய லஹு விஸ்ருன், அவனுக்கு பாவம். வ அம்மல்லதி ஹிய லஹு சித்ருன், ஒரு மனிதன் என்ன செய்யறான்னு சொன்னா, அவன் இன்னொரு குதிரையை கட்டி வைக்கிறான் அல்லாத பாதையில், போராட்ட களத்துல. ஃபரஜுலுன் ரபதஹா ஃபீ ஸபீலில்லாஹ், கட்டி வச்சிட்டு சும்ம லம் யன்ஸ ஹக்கல்லாஹி ஃபீ ظுஹூரிஹா வலா ரிகாபிஹா, அதாவது அந்த குதிரைக்காக அல்லாஹ்வுக்காக கொடுக்க வேண்டிய ஹக்கை அவன் மறக்கவில்லை. குதிரையை கட்டி வைக்கிறான் அல்லாஹ்வுடைய பாதையில. ஆனால் அந்த குதிரை மூலம் அல்லாஹ்வுக்கு போய் செய்ய வேண்டிய ஹக்க அவன் மறக்க இல்லை. ஆகவே அவனுக்கு அது ஒரு கூலியை பெற்றுக் கொடுக்கிறது சொன்னான். அதாவது அந்த தேவையை அவன் நிறைவேற்றான். அல்லாஹ்வுடைய பாதையில கட்டி வச்சாலும் அவனுடைய சொந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்காக அவன் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். இன்னொன்று சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில கட்டி வைக்கப்பட்ட குதிரை, அதான் நற்கூலியை பெற்றுத்தர குதிரை. அந்த குதிரையை பொறுத்த மட்டும் அவன் அல்லாஹ்வுடைய பாதையில் இஸ்லாமியர்களுக்கு சார்பாக அதை கட்டி வைத்தான். அது என்ன செய்துண்டா, ஃபரஜுலுன் ரபதஹா ஃபீ ஸபீலில்லாஹி அஹ்லில் இஸ்லாம் ஃபீ மர்ஜின் வ ரௌலத்தின், அதாவது புற்றறைகள், மேய்ச்சல் நிலங்கள்ல அதை அப்படியே விட்டான். அது மேஞ்சி போகுது. ஃபமா அக்கலத் மின் ஸாலிகல் மர்ஜ் அவ் ரௌல மின் ஷைஇன் இல்லா குதிப லஹு அததமா அக்கலத் ஹஸனாத், அது எந்த அளவு தூரம் மேஞ்சி போகுதோ
அந்த அளவு தூரம் அது எந்த அளவு சாப்பிட்டு இருக்கும், எந்த அளவு சாப்பிட்டதோ அந்த அளவுக்கு நன்மை இவனுக்கு உண்டு. அதே போல அது சாப்பிட்டுட்டு சாணத்தை கழிக்கும், அந்த சாணம் எந்த அளவு கழிக்கப்பட்டதோ அது சிறுநீர் கழிக்கும், அது எந்த அளவு சிறுநீர் கழிக்கப்பட்டதோ அந்த அளவுக்கு இந்த மனிதனுக்கு நன்மை கிடைச்சு கொண்டிருக்கும். ولا تقطعوا طولها فاستنت شرفا او شرفين الا كتب الله له عدد آثارها وارواث حسنات. இந்த குதிரைய நீண்ட கயித்துல விட்டான், அது மேட்டு நிலங்கள்ல மலைகள் மீதெல்லாம் ஏறி மேஞ்சி மேஞ்சி போகிற நேரம் அதுல இருந்து வார அந்த சாணங்கள் அவைக்கெல்லாம் இவனுக்கு நன்மை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது மேஞ்சி போய் ஒரு ஆத்துல தண்ணி குடிக்குது. வல மர்ர பிஹா சாஹிபுஹா அலா நஹ்ரின் ஃபஸரிபத் மின், அதை கூட்டிக்கிட்டு போய் ஒரு ஆத்துல தண்ணி குடிக்க விடுறான். வலா யுரீது அன் யஸ்கியஹா இல்லா கதபல்லாஹு லஹு அதத மா ஸரிபத் ஹஸனாத். அப்படி தண்ணி குடிக்கிற எந்த அளவுக்கு தண்ணி குடிக்குதோ அந்த அளவு இவனுக்கு நன்மை உண்டு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க. அப்ப பேரு பிரிச்சு பிரிச்சு சொல்றாங்க, ஒவ்வொருக்குரிய ஹக்க கொடுத்து வாழ்ந்தா மறுமையில தப்புறான்னு சொல்லி. இறுதியாக இந்த ஹதீஸிலே கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ் ஃபல் ஹுமுர், அல்லாஹ்வின் தூதரே கழுதையை பற்றி கூறுங்களேன், கழுதையை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மா அன்ஸல அலைய ஃபில் ஹுமுரி ஷைஉன் இல்லா ஹாதிஹில் ஆயத்தில் ஃபாதத்தில் ஜாமிஆ ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா ரவாஹு முஸ்லிம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, கழுதையை பற்றி எனக்கு குறிப்பாக எதுவும் அல்லாஹ் இறக்க இல்லை, ஆனால் கருத்து செறிவுள்ள தனித்தவனமான ஒரு குர்ஆன் வசனத்தை தவிர. கழுதையை பற்றி அல்லாஹ் தஆலா ஒட்டகத்துக்கு சொன்னதை போல, ஆட்டுக்கு சொன்னதை போல, மாட்டுக்கு சொன்னதை போல தனியா அல்லாஹ் எனக்கு ஒரு வசனத்தை இறக்க இல்லை, ஆனால் ஒரு வசனத்தை இறக்கிக்கிறான். யார் அணுவளவு நன்மையை செய்தாரோ மறுமையில் அதையும் கண்டுகொள்வார், யார் அணுவளவு தீமை செய்தாரோ அதனையும் கண்டுகொள்வார். எனவே ஒவ்வொன்றுக்கும் தனியா அல்லாஹ் வசனத்தை இறக்க மாட்டான். நான் சொன்ன அந்த விடயங்களில் நீங்க ஒப்பிட்டு விளக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கழுதையை நீங்க பயன்படுத்துகிற நேரம் அல்லாஹும் ரசூலும் அதனை எவ்வாறு பயன்படுத்த சொன்னார்களோ, எந்த நல்வழியில் அதை பயன்படுத்த சொன்னார்களோ அப்படி பயன்படுத்தினால் அந்த கழுதைக்கு கூட அதன் மூலமாக கூட உங்களுக்கு கூலி கிடைக்கும்னு சொன்னாங்க. எனவே இது ஒரு நீண்ட ஹதீஸ்ல நான் உங்களுக்கு மொழிபெயர்த்து சின்ன விளக்கத்தோடு சொன்னேன். இதிலிருந்து நாங்கள் விலையும் கொள்றோம், இந்த ஒரு மனிதனுக்கு சொத்து செல்வங்கள் கிடைக்க பெற்று அவன் அதன் மூலம் ஜக்காத் கொடுக்க மறுத்தால் இந்த உலகத்தில் அவன் சாட்டு போக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாலும், நியாயங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் மறுமையிலே அவனுக்கு தண்டனை இருக்கிறது. அவன் பாவியான மனிதனாக கருதப்பட்டு அவனுடைய சொத்துக்களாலேயே அந்த தண்டனை வழங்கப்படுவதை பார்க்கிறோம். தங்கம் வெள்ளி அதுவே அவனுக்கு ஒரு நிக்மாவாக மாறுகிறது. நிஅமத்தா இருந்தது, அருளா இருந்தது, மறுமையிலே அவனுக்கு ஒரு முசீபத்தா மாறுது. ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாம் நிஅமத்தா இருந்தது, மறுமையிலே நிக்மத்தா மாறுது. ஏன்? அதற்குரிய ஹக் அவன் சரியா நிறைவேற்ற இல்லை. எனவே இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பயத்தை அச்சத்தை ஊட்டுகின்ற ஒரு ஹதீஸா இருக்குது. இந்த வகையிலே நாங்கள் இந்த ஹதீஸை கொண்டு அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதை கொண்டு பயப்பட வேண்டும். எங்களிடத்தில் அல்லாஹ் எந்த அருள் வளங்களை தந்துவிட்டு அதற்குரிய ஹக்கை தாருங்கள் என்று கேட்டால் நிச்சயமாக நாங்கள் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். 5 ஒட்டகம் இருந்தா அல்ல 5ஐயும் தாங்கன்னு கேட்க இல்லை. சரி, ஒரு ஒட்டகத்தை தான் கேட்பான். சொத்து 10 இருந்தா 2.5% தாங்கன்னு தான் கேட்கிறான். 97.5% உங்களுக்கு அல்லாஹ் கொஞ்சம் தான் கேட்கிறான். அதையும் கொடுக்க மனசு இல்லைன்னு சொன்னா மறுமையில் அந்த மனிதர்கள் தப்பவே முடியாது. ஜஸாக்குமுல்லாஹ் கைர். சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக.